வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இது நான் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்ஜி 20 இன்ச் டிவி. இதில் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டியூப் நல்லா தான் இருக்குது, ஆனால் பிக்சர் பார்த்தீங்கன்னா கலர் ஷேட் அடித்த மாதிரி ஓடுது, இல்லைன்னா தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா படம் இழுத்த மாதிரி ஓடுது, நிழல் மாதிரி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ப்ராப்ளம் வரும், எந்த இடத்துல செக்ஷன் நம்ம செக் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்ஓடி பக்கத்தில் வர எல்ஓடி அவுட்புட்லேருந்து வர 180 வோல்ட்டு பேஸ் போர்டுக்கு கரெக்டாக போகுதான்னு செக் பண்ணினாவே இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இது பாருங்கள், எல்ஓடி இதுதான் எல்ஓடி. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 180 வோல்ட்டு நெக் போர்டுக்கு போகும். அதுக்கு வர கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இதுதான். இது பார்த்தீங்கன்னா உப்பி இருக்குது. இந்த உப்புனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 180 வோல்ட்டு லோட் ஆக வேண்டிய இடத்துல நம்மளுக்கு 140 வோல்ட்டு 130 வோல்ட்டு சம்டைம் பார்த்தீங்கன்னா 110 வோல்ட்டு தான் வரும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த கலர் ஐசிக்கு உண்டான சப்ளை சரியாக கிடைக்காது. கலர் ஐசி பார்த்தீங்கன்னா 6107 போட்டிருக்கப்பாங்க. அந்த ஐசி வேலை செய்கிறதுக்கு உண்டான சப்ளை சரியாக கிடைக்காதனால அதுக்கு கிடைச்ச வோல்ட்டை வச்சு அது கலருக்கு உண்டான வோல்ட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு பிக்சரு ஒரு மாதிரியாக தெரியும், நெகட்டிவ் அடித்த மாதிரி ஓடும், இல்லைன்னா படம் இழுத்த மாதிரி வரும், இல்லைன்னா ஷேட் அடித்த மாதிரி ஓடும். இதுக்கு நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த 180 வோல்ட்டுக்கு வர ஒரு கெப்பாசிட்டி நல்லா இருக்குதான் பார்த்துக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜி பொறுத்தவரையும் 3 இடத்துல அந்த கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று, எல்ஓடி பக்கத்தில் ஒன்று போட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ் போர்டில் நம்மளுக்கு 2 இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதையும் கழட்டி காமிக்கிறேன். பேஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுவும் வர 180 வர கெப்பாசிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளார ஐசி பக்கத்தில் ஒன்று போட்டிருப்பாங்க. அதுவும் 180 வோல்ட்டுக்கு வர கெப்பாசிட்டி தான். ஸோ 1 2 எல்ஓடி பக்கத்தில் இருக்க இந்த கெப்பாசிட்டி மொத்தம் 3 கெப்பாசிட்டி செட்டாக சேஞ்ச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 180 வோல்ட்டுங்கிறது ப்ராப்பராக வரும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு படம் தெளிவாக வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில எல்ஜி டிவியில் பார்த்தீங்கன்னா படம் திடீர்னு வருது, திடீர்னு போகுது, சவுண்டு வேணால் கிளியராக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் போர்டில் நம்மளுக்கு ட்ரை சால்டிங் வரும். அந்த பேஸு சுற்றியும் எல்லா பின்லேயும் பார்த்தீங்கன்னா பேஸ் போர்டு நெக் பேஸில் ஒரு 8-9 பின்னு பக்கம் வரும். அந்த பின்னில் பார்த்தீங்கன்னா ட்ரை சால்டிங் நிறையா வரும். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளம் & வோல்ட் வர ஹச் பின்னில் நிறையா வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பி பின்லேயும் இப்போ ட்ரை சால்டிங்கில் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பாருங்கள், பி பின்லேயும் நம்மளுக்கு தொடுத்துட்ருக்கு. ஸோ நம்ம எந்த கிட்ட கழட்டினாலும் இந்த நெக் பேஸில் ட்ரை அடிச்சு விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. எதனால் சொல்கிறேன்னா, நம்ம முக்கியமாக கிட்ட கழட்டிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இதை ரிமூவ் பண்ணுவோம், அப்புறம் ப்ரெஸ் பண்ணி அழுத்துவோம் செக் பண்ணுறதுக்கு, அப்புறம் கஸ்டமர் வீட்டில் மறுபடியும் போய் ப்ரெஸ் பண்ணி அழுத்துவோம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி தொடுத்துட்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த இடம் ஃபுல்லாக ட்ரை சால்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சும்மா காண்டாக்ட் ஆகாத மாதிரியே இருக்கும். அதனால் கம்பல்சரி இதையும் ட்ரை அடிச்சு விட்ருங்க. ஸோ அந்த கலரு கிளியராக வரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 180 வோல்ட்டு வர பின்னு இதுதான். இந்த 180 வோல்ட்டு பக்கத்தில் இங்கே ஒரு கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க, நெக் பேஸில் 2 கெப்பாசிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்ஓடி பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டி வரும். ஒவ்வொன்றில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமே கொடுத்துருப்பாங்க, இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வருது. ஸோ நம்ம அந்த பின்னில் எந்த இடத்துல வருதுன்னு சொல்லி ட்ராக் பண்ணாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதை பாருங்கள், எல்ஓடி பின்னில் பார்த்தீங்கன்னா 195 வோல்ட்டுன்னு வரும். அதில் இந்த டயோடு போட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல கெப்பாசிட்டி போட்டிருக்காங்க. இந்த கெப்பாசிட்டி மொத்தம் 3 கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு ஏவியில் படம் கிளியராக வந்துடும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.